ஓம் ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே புற்றி எந்நாட்டவர்க்கும் இரவா புற்றி அகம்பத்துரைந்தாய் புற்றி அகம் என்னொருவானாய் புற்றி அண்ணா மலைவண்ணா புற்றி அண்ணா ஆரம்பதகளே புற்றி கவாய் கனகத்திரளே புற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அருள் தரும் பாலதண்டாயுத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய நாள் பொன்னான புதன்கிழமை, ஆடி 28. இந்த ஆடி மாதம் 18க்கு அப்புறம் வரக்கூடிய 28. இந்த ஆடி மாதத்தில் உத்தராயண காலம் முடிந்து தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் அனைத்து விதமான இறை சக்திகளினுடைய தொகுப்பில் 2 விதம் உண்டு. அதில் ஆண் சக்தி, பெண் சக்தி. அதில் ஆண் சக்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், தண்டபாணி தேவன், இந்த மாதிரி ஆண் சக்திகள் அதிக சக்தி வாய்ந்ததாக இந்த உத்தராயண காலத்தில் இருக்கும். இந்த தட்சிணாயன காலத்தில் பெண் சக்திகளுடைய வலிமையும் அனுக்கிரகமும் அதிகம். ஆகையால் தான் ஆடி மாதத்தில் அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபட்டால் நம்ம இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும். எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாய் சக்தி, அதாவது தாயாக இருந்து நம்மை காக்கும் பொருட்டு அம்பாளின் சக்தி வெளிப்பட்டு செயல்படுகிறது. அதனால தான் நம்ம காவிரி, கோதாவரி, நர்மதா, கங்கா அப்படின்ற புண்ணிய நதிகளில் நீராடி புனித பலனை பெற்று நல்வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான நிலையை அடைகிறோம். இதில் நம்ம சேலம் மூன்றோட்டில் அமைந்துள்ள தண்டபாணி கோவிலில் இன்றைய காலம்பர அபிஷேக நடந்து சிறப்பு அலங்காரம் குமாரக் கடவுளாக விட்டிருக்கிறார். இருக்கிறதுலேயே சக்தியோட அம்சமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு பிடித்தமான குழந்தை எது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிடித்தமான குழந்தை அப்படின்னா முருகன் தான். ஏன்னா அம்மா என்ன பண்ணியிருக்கா, அவர் கையில் வேளா நிற்கிறா. பராசக்தி ரூபமா தன் தாயோட உள்ளன்போட எல்லா விதமான வினைகளையும் கூர்வேளால் குத்தி எடுத்து நல்ல உள்ளம் கொண்ட பக்தர்களுடைய அருளாட்சி காத்து அவங்களுடைய அருட்செல்வங்களை பாதுகாத்து உலகத்தில் தென் தமிழகத்தில் தமிழை வளர்த்து அழகே முருகு, முருகே அழகு அப்படின்ற நிலையில் வீட்டிலிருந்து செயல்படக்கூடிய தண்டபாணி தெய்வம் ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு பிடித்தமானவர். அதனால் இன்றைய நாளில் முருகன் சந்நிதியில் நின்று 2 வெள்ளெண்ணெய் தீபங்களை போட்டு வழிபாடு பண்ணினா அவளுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் கிடைக்கும். அம்பாளை பார்க்கலனாலும் முருகனை பார்த்தாலே அது கிடைச்சிடும். வம்ச விருத்தி யாரால? முருகனால. தொழில் முன்னேற்றம் யாரால? முருகனால. அதே மாதிரி நல்ல ஞானம் அது யாரால? முருகனால. ஏன்னா குரு எல்லாத்துக்கும் குருவாக இருந்து அருள்வாளிக்கக்கூடியவர். நம்மளுடைய 6 ஆதாரங்களாக இருந்து செயல்படக்கூடிய 6 சக்கராதிபதியாகவும் இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த செயல்பாடு எல்லோரும் அறிந்து தெரிந்து முருகனை வழிபட்டு பயன்பெற்று நல்ல இல்லம், நல்ல தொழில், நல்ல வளர்ச்சியான வாழ்க்கை இதெல்லாம் பெற்று சீரோடும் சிறப்போடும் குழந்தை செல்வங்களையும் சுற்றத்தார்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டி அனைத்து பக்தர்களும் முருகனின் அருளாசி கிடைக்க என்னுடைய உளமார்ந்த அன்பினை தெரிவித்து கொண்டு இந்த பாலதண்டாயுதபணி கோயிலுக்கு வந்து அருள் பெற்று உய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம், விளையம்பலம். உருவாய் அருவாய்
உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேள்வாகி நின்ற முகமொன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ பழனி பாலதண்டாயுத பாணி சுவாமிக்கு அரோகரா.